நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷனுடைய நியூ ஆஃபீஸை வந்து டி நகரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு 20 வருஷமாக கிட்டத்தட்ட 6000 மலைவாழ் மக்களுடைய கல்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க. 5800 மாணவர்களுக்கு கல்லூரி சேர்றதுக்காக வந்து பல பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா 700 மாணவ மாணவிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து கல்விக்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ மாதிரி இருந்தாலுமே ஒரு பெரிய அளவில் சூர்யா அவர்களையும் அவர் வாங்குற அந்த நடிகராக இருந்து வாங்குற சம்பளத்தில் பெரிய அளவில் ஒரு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாரு. இந்த விதை திட்டத்தின் மூலமாக பல பேரை படிக்க வைக்கிறாங்க. இது ஆரம்பித்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினக்கூலி வந்து போகிறாங்க. இப்போ வந்து பசங்க எந்த வீட்டில் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அவங்க வேறு வழி இல்லை, கட்டாயமாக வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் தரணும் தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்லதை மட்டுமே, அது சினிமா இருக்கட்டும் இல்லை சினிமாவை தாண்டி இந்த அகரம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே மக்களுக்கு தரணும், ஒரு முற்போக்கான ஒரு சமூகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்றைக்குமே அவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதன் மூலமா இவ்வளோ நல்லது பண்ணாலுமே நாம் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 60-70% பேர் 60% பேர் வச்சுப்போமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வைக்கிறது, அவருடைய ஃபேமிலியை வந்து ரொம்ப கேவலமாக வந்து சித்தரித்து காட்டுறது. அவருடைய தம்பி கார்த்தியாக இருக்கட்டும், அவருடைய அப்பா சிவகுமார் அவர்கள், ஜோதிகா அவருடைய மனைவி ஜோதிகா அவர்கள், ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, அவங்க ஃபேமிலியே பார்த்தோம்னா ரொம்ப டேமேஜ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாய் அப்படிங்கிறது ரொம்ப நன்றி உள்ளது, விசுவாசமான ஒரு ஜீவன். ஆனால் அதுக்கு வெறி ஆயிடுச்சு அப்படின்னா ரோட்டில் நல்லவங்க கெட்டவங்கலாம் தெரியாது, போயிட்டு எல்லாரையும் கடிக்கும், காலை பிடுங்கும், வெறித்தனமாக வந்து கடிக்கும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய மனிதர்கள் வந்து வெறி நாய் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இதெல்லாம் இல்லை, நாங்கள் கடிப்போம், கடிச்சே அவன் யாராக இருந்தாலும் கடிப்போம். இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ கங்குவான ஒரு படம், அந்த படத்தை அது ஒரு கேவலமான படம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதை விட கேவலமான படத்தெல்லாம் கடந்த ஒரு 20 வருஷத்தில் நம்ம 2 வாட்டி 3 வாட்டிலாம் கூட தியேட்டரில் போய் பார்த்துருப்போம். டிவியில் போடும்போது கூட ரிப்பீட்டடாக வந்து நம்ம சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ நம்ம பார்த்துருப்போம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கங்குவா படத்தை ஒரு வாட்டி கூட தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயங்களை பரப்பி தியேட்டருக்கே ஆடியன்ஸை போக முடியாத அளவுக்கு வந்து பண்ணாங்க. அந்த படம் ஒரு மினிமம் வெற்றியை கூட கமர்ஷியலாக அடைய விடாத அளவுக்கு வந்து ஒரு வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பல்வேறு காரணம் இருக்கலாம். சூர்யாவுடைய ஒய்ஃப் வந்து ஜோதிகா அவங்க தஞ்சை பெரிய கோவிலில் இந்த இஷ்யூ பேசிட்டாங்க, கார்த்தி வந்து இப்படி பேசிட்டாரு, ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா இப்படி பேசிட்டாரு, சிவகுமார் அவர்கள் செல்ஃபி எடுக்கும்போது தட்டி விட்டாரு இப்படின்னா அவங்க ஃபேமிலி மேலே பல இதை தாண்டி சூர்யா அவர்கள் நீட்டுக்கு இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, ஸோ இப்படி இருக்கிறாரு, இப்படி படம் எடுக்கிறாரு, ஜெய்பீம் மாதிரி படம் எடுக்கிறாரு, ஸோ இப்படி சூரரை போட்டுல ஒரு மாதிரி நடிக்கிறாரு, ஸோ இப்படி தேவையில்லாத விஷயம். நான் ஒன்று தான் கேட்குறேன், என்னன்னா அது மாதிரி இளையராஜா அவர்கள் வந்து நமக்கு பிடிக்கல, அவர் பேசுறது பிடிக்கல, அவரோட ஆட்டிடியூட் பிடிக்கலன்னா அந்த வெறுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நாம யுவன் சங்கர் ராஜா மேலே வச்சு அவருடைய மியூசிக் மேலேயும் அவருடைய கரியர் மேலேயும் அவருடைய படைப்புகள் மேலேயும் நம்ம காட்டணும், அவரை வந்து அழுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எந்த வகையில் ஒரு நியாயம்? ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒட்டுமொத்தமாக சூர்யாவுடைய ஃபேமிலி சூர்யாவை தான் அட்டாக் பண்ணோம், அவங்க படத்தை ஓட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி சூர்யா அவர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் படத்துக்கும் இதே நிலைமை தான். விக்ரம் சாரோட தங்கலான், அப்புறம் ராயன் தனுஷ் சாரோட படம், கார்த்தி சாரோட மெய்யழகன், ரீசெண்டாக ஏகே, எல்லாருக்குமே பிடிக்கும் ஏகே அப்படின்னா. ஆனால் அவர் படம் விடாமுயற்சி படத்துக்கு தியேட்டருக்கே யாரும் வந்து போக முடியாத அளவுக்கு என்ன வேலையை பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், முன்னே நாய்க்கு எப்படி வந்து வெறி பிடிச்சா நல்லவங்க கெட்டவங்க தெரியாமல் வந்து கொதறி கடித்து பிடுங்குமோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பட் இந்த மனுஷன் நம்ம கங்குவாவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் போகிற ரெட்ரோ படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் அதிலிருந்து வர காசை எடுத்து அவர் ஏதோ ஒரு வகையில் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பல பேரை படிக்க வைக்க அதை பண்ணுவார். அதனால் இந்த டாக்ஸிசிட்டிலாம் தாண்டி இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய இந்த நியூ பில்டிங்கில் சூர்யா அவர்கள் வந்து டொனேஷன் வாங்கின காசுலலாம் பண்ணலை. அவருடைய சம்பளம், சொந்த சம்பளம், சினிமாவில் நடிகராக வாங்குகிற கோடியாக வாங்குகிற சம்பளத்துலேருந்து தான் இந்த ஆஃபீஸை வந்து கட்டியிருக்கிறாரு. ஸோ இதுதான் உண்மை. ஸோ அப்படி பல மாணவர்களுடைய படிப்புக்காக வந்து நல்லதை பண்ணிகிட்ருக்கிற சூர்யா அவர்களுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது. அது அப்படி தான் வந்து சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ சூர்யா அப்படிங்கிற மனிதரை தயவுசெய்து வந்து என்ன வேணால் இருக்கட்டும்,
படம் வந்து அவர் நல்ல படங்கள் தான் கொடுத்துட்ருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 7ஆம் அறிவு படம் வரலன்னா போதி தர்மர்னு ஒருத்தர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இது நிறைய பேருக்கும் வந்து அப்ளை ஆகலாம் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதனால் ஒரு நல்ல மனிதர் எங்கேயோ கர்நாடகாவில் புனித் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு. உடனே அவர் பண்ண நல்லதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு வைக்கிறோம். பட் இங்கே தினம் வந்து நமக்காக உழைச்சி எந்த சுயநலமும் இருக்கும் மனுஷனா. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் எதையும் எதிர்பார்க்காம பெரிய அளவில் பல பேருக்கு நல்லது பண்ணுறாரு. அவருடைய ரசிகர்களையும் வந்து ரத்த தானம் கொடுங்க, நற்பணி செய்யுங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க, நல்ல வழியில் கொண்டு போகிறாரு. ஒரு முற்போக்கான சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு நம்ம வந்து அவரை பிடிக்கலனா நம்ம வந்து பேசாமல் அமைதியாக இருந்தலாம். பட் தேவையில்லாமல் அவர் மேலெல்லாம் வந்து ஒரு கடுமையான விமர்சனம், கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது இது வந்து நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சூர்யாவை போற்றுவோம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.